உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனீஷுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பீகார்லேருந்து திரும்பவும் ஃபோன் பண்ணிவிட்டு சந்தாவை உடனே கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கிட்ட சொன்ன விஷயம் அவருக்கு ரொம்பவுமே நெருடலாக இருக்குது. வீட்டில் வந்துட்டு அவர் அப்படியே கொல்லை சைடு போயிட்டு அங்கிட்டு பின்னாடி அவர் பாட்டுக்கு தனியாக உட்காந்துட்ருக்காரு. இதை பார்த்த நிலா வந்துட்டு கிச்சனுக்கு வரவங்க என்னடா அண்ணன் இப்படி தனியாக உட்காந்துட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே போகிறாங்க. போயிட்டு அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்போவுமே சேரன் வந்து அந்த யோசனையிலே இருக்கிறதுனால என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன அண்ணன் கூப்பிட்றோம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே போயிட்டு அண்ணே அப்படிங்கிறாங்க. அப்போயும் அவர் யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கும்போது போய் பக்கத்துலேயே உட்காந்துட்டு அண்ணா என்னென்னாச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ தான் டக்குன்னு பார்த்துட்டு வாப்பா நிலா, ஒன்றும் இல்லைப்பா சும்மா தான் வந்து உட்காந்துருந்தேன் அப்படிங்கிறாங்க. சும்மா உட்காந்துருந்தீங்களா? நானும் உங்களை எத்தனை டைம் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் என்னன்னு கூட கேட்கல, என்ன ஆழ்ந்த சிந்தனையில் அப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க, என்னாச்சுண்ணே அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னாச்சு, சந்தா விஷயத்தில் ஏதாவது திரும்பவும் பிரச்சனை பண்ணுறாங்களா என்ன அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் வந்து அப்படியே ஒரு மாதிரி இருக்காரு. என்னண்ணா அதான் உண்மையா அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, இந்த மாதிரி சைட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல, நீ ஃபோன் பண்ணியே அப்போ தான் வந்து அனீஷ் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான், இந்த மாதிரி திரும்பவும் பீகாருக்கே கூட்டிகிட்டு வர சொல்லி சந்தாவை உடனே கூட்டிகிட்டு வர சொல்லி அவங்க வீட்டிலேருந்து ரொம்ப இது பண்ணுறாங்களாம்ப்பா. அவன் 10 நாள் டைம் கேட்டிருந்தான், இருந்தாலும் நீ உடனே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்களாம்ப்பா. அதான் இப்போ அனீஷும் வந்துட்டு எப்படியாவது சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கோங்க பையான்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா, பாவம்ப்பா சந்தா அப்படிங்கிறாங்க. என்னண்ணா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் பார்த்து உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. எப்படி பண்ணிடலாம் டக்குன்னு நான் முடிவெடுக்க முடியும் அப்படின்றாங்க. ஆனால் என்னென்னா உங்களுக்கு பிரச்சனை, நாங்கள் இருந்தமே அப்பையிலேருந்து சொல்லிட்டு இருக்கோம், நீங்கள் சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கோங்க நாங்கள் சொல்லிட்டே தானே இருக்கோம். சந்தா வீட்லேயே ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க வீட்டில் தெரிஞ்சால் தானே பிரச்சனை, அனீஷ் பையாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு, அப்புறம் என்னென்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை பண்ணிடலாம் விடுப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஆனால் இருங்க, நான் பாட்டு சொல்லிட்டே இருக்கேன், நீங்கள் விடுங்க பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அப்படி என்ன தானே பிரச்சனை, ஏன்னா இப்படி ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு தானே சந்தாவை அப்படிங்கிறாங்க. ஐயோ நிலா என்னப்பா இப்படி கேட்குற, எனக்கு பிடிச்சிருக்குப்பா நிஜமாவே அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன தானே உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேசிட்டு உட்காந்துருக்காங்க. சேரன் வந்துட்டு அப்படி சைலண்ட்டாகவே இருக்கும்போது அந்த சைடு வந்து சோழன் வராரு. சோழன் வந்து பார்த்துட்டு இவங்க 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னே அடடா பாசமலர் காம்போ திரும்பவும் ஆரம்பிச்சிச்சு போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்துட்டு என்ன அண்ணனும் தங்கச்சியும் பாசமலரை பொழிய ஆரம்பிச்சிட்டிங்களா, என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வராரு. அப்போ நிலா பார்த்துட்டு சோழன் நீங்கள் வாங்கல அப்படிங்கிறாங்க. சரின்னு சோழன் வந்துட்டு என்னாச்சு சொல்லு நிலா, என்ன 2 பேரும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க, அன்னையா முகத்தை இப்படி வச்சுட்ருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே வந்து உட்காருங்க அப்படிங்கிறாங்க. உட்காந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றாரு. என்னாச்சுங்க ஏதோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க போல், என்னையும் வேறு கூப்பிட்ருக்கீங்க, ஏதாவது முக்கியமான விஷயமா, நம்மளை பற்றி தான் அதை பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. சோழன் கொஞ்சமாவது சீரியஸாக இருங்க, எப்போ பாரு இந்த மாதிரி காமெடி பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, எந்தெந்த டைமில் காமெடி பண்ணுமோ அந்தந்த இடத்துல பண்ணுங்க, சும்மா எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிறாங்க. நிலா இப்போ நான் என்ன காமெடியாக கேட்டேன், நம்மளை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்களான்னு தானே கேட்டேன் அப்படின்றாங்க. ஆமாம் நான் உங்களை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நான் என்ன கேட்டேன்ட்டு இப்படி பேசிகிட்டு இருக்க, ஏன்னா என்னென்னாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைடா அப்படின்றாங்க. பார்த்தீங்களா நீங்கள் என்னடானா இப்படி சொல்கிறீங்க, அண்ணன் என்னடானா இப்படி சொல்லுது, ஏதாவது சொன்னால் தானே எனக்கும் புரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள் சந்தா வீட்டில் திரும்பவும் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனால் அண்ணன் என்னடானா எந்த மனசில் வச்சுட்டு இப்படி பண்ணுறாருன்னே தெரியல, சந்தாவை பிடிச்சிருக்கு, நம்ம சைடில் எல்லாரும் ஓகே, அங்கே அனீஷும் ஓகே, வீட்டுக்கு தெரியவங்களாட்டியுமே கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்னா அண்ணன் எதுக்கு தான் இப்படி யோசிச்சுட்டு இருக்காரோ தெரியல, நீங்களாவது என்னன்னு கேட்கலாம்ல அப்படிங்கிறாங்க. ஏங்க இதில் கேட்குறதுக்கு என்னங்க இருக்குது, இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு தெரியுமா, தெரிஞ்சால் நீங்கள் ஷாக் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாங்க. முழுக்க காரணமா யார் அப்படிங்கிறாங்க. வேறு யார், நீங்கள் தான் அப்படிங்கிறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணீங்களா, நீங்கள் தான் அன்றைக்கி சொன்னீங்களாமே அண்ணன்கிட்ட, என்ன சொன்னீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சோழன் சொன்னேன், ஆனால் நான் என்ன உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டே சோழ விடுறா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, நான் தான் ஏதோ சொல்லியிருக்கேன், நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா அப்போ எப்படி எனக்கு தெரியாமல் இருக்க முடியும், சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நீங்கள் சொன்னதை நீங்களே மறந்துட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயோ சோழன் சுற்றி பேசிகிட்டு இருக்காமல் ஸ்ட்ரைட்டாக என்னன்னு சொல்லுங்கள், சத்தியமாக எனக்கு தலையே சுற்றுது அப்படிங்கிறாங்க. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அன்றைக்கி ஒரு நாள் ராகவுக்கு வந்துட்டு நான் மெசேஜ் அனுப்புனேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பயங்கரமாக கத்துனீங்கல்ல, அவன் ஏதோ உங்களை ஆஃபீஸில் திட்டான்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் என்ன சொன்னீங்க, இந்த வீட்டுக்கு சந்தாவோ வானதியோ வந்துட்டா இந்த வீட்டுக்கு ஒரு கும்பிடு எனக்கு ஒரு கும்பிடுன்னு போட்டுட்டு நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன், இந்த வீட்டில் பொண்ணே தங்காதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பேச்சு வரக்கூடாது, அதுக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேன், நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்கல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே யோசிச்சுட்டு ஆமாம் சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க என்னங்க நாங்கள் இவ்வளோ சீரியஸாக சொல்லிட்டு இருக்கோம், ஆமாம் சொன்னேன்னு இழுக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன சொல்கிறீங்க, ஆமாம் சொன்னேன்னு தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா நீ அன்றைக்கி சொன்னல, அப்போது சந்தா இப்போ கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டா நீ எங்கள் வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பியோன்னு அண்ணா பயந்துட்டு தான் இப்போ வேணான்னு சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு நிலா திரும்பி பார்த்துட்டு அண்ணா என்னண்ணா சோழன் இப்படி சொல்லிட்டு இருக்காரு, நான் அப்படி
அன்னைக்கு சொன்னதை தான் நீங்கள் மனசில் வச்சுட்டு அதனால தான் நீங்கள் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்ருக்கீங்களா? நிஜமா அதான் உண்மையா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, டே சோழா நீ சும்மா இருக்க மாட்டியாடா அப்படிங்கிறாங்க. அண்ணன் அவர் தான் சொல்லிட்டாரு அப்படின்னா அதானே உண்மை, நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு தான் அப்படி சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. நீ என்ன நிலா, நான் தான் காரணம் என்னன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் திரும்ப திரும்ப அண்ணன்ட்ட நீ அதையே கேட்டுட்டு இருக்க, அதுதான் உண்மை, அதனால தான் அண்ணன் அப்படி யோசிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணன் என்னண்ணே, நான் அப்படி சொன்னேங்கிறக்காக நான் வீட்டு விட்டு போயிடுவேன்னு நினச்சிட்டு நீங்கள் அப்படி வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? என்னென்ன அப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்குமே ஒரு மாதிரி இருக்குப்பா, நீ இல்லாமல் எப்படிப்பா அப்படிங்கிறாங்க. நான் எங்கன்னா போயிட்டேன், நான் இங்கே தானே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இப்போ நீ இங்கே இருக்கப்பா, சந்தா வந்ததுக்கப்புறம் இல்லை வானதி வந்ததுக்கப்புறம் நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டீன்னா நாங்கள் என்னப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னென்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, நானும் பாரு அப்போயிலேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன், நீ எப்போ பாரு வீட்டை விட்டு போகிறேன்னு தான் சொல்லிட்டு இருக்க, உன் சைடில் நியாயம் இருக்குல்லப்பா, இந்த வீட்டில் எனக்கு இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீ எப்படி எல்லாமோ வளர்ந்துட்டு என்னென்னலாமோ படிச்சுட்டு இந்த வீட்டில் வந்து எங்கள் கூட நீ இருக்க, போதா குறைக்கி நாங்கள் ஒவ்வொரு டைமும் உன்னை போலீஸ் ஸ்டேஷனு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு உன்னை அலைய வைக்கிறோம், உனக்கு இந்த சோளம் பண்ண விஷயத்தில் திரும்ப திரும்ப உனக்கு தான் கஷ்டத்தை கொடுத்துட்ருக்கோம், இப்படியெல்லாம் இந்த குடும்பத்தில் இருக்கும்போது நாங்கள் எப்படிப்பா உங்ககிட்ட நீங்கள் தான் இருக்கணும்னு சொல்ல முடியும், இது உன் வாழ்க்கைப்பா, நீ தான் முடிவெடுத்து சொல்லணும், அப்படி ஒரு வார்த்தை நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லிட்டு தான்ப்பா எனக்கு ஒரு யோசனையாகவே இருந்துச்சு, அன்றைக்கி வேற நீ சொல்லிட்டியா, அதனால தான் நான் அப்போவே போயிட்டு நீங்கள் போய் அவங்க வீட்டில் பேசிட்டு வரலான்னு நீங்கள் சொல்லுவீங்கல்ல, இந்த மாதிரி போய் உடனே முடிச்சிடலான்னு நீயும் சோழனும் போய் பேசிட்டு வந்தீங்களே, நான் அப்போவே போய் சொல்லிட்டேன்ப்பா, இல்லை இப்போதைக்கு வேணாம், அவங்க 2 பேரும் எப்போ சேர்றாங்களோ அப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் சொல்லிட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுது, கண்ணெல்லாம் கலங்குறாங்க. அண்ணா என்னண்ணா, இதுக்காக போயிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட போய் பேசிட்டு வர வந்தீங்களா, அதனால தான் நீங்கள் இப்போ இவ்வளோ நாள் தள்ளி போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் பண்ணிலா அப்படிங்கிறாங்க. என்னென்ன எனக்காக இந்த மொத்த குடும்பமும் யோசிக்கிறீங்க, உங்களுக்காக நான் யோசிக்க மாட்டேனா அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லைப்பா நிலா, நீ எங்கள் குடும்பத்துக்காக இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் யோசிச்சு தான் ஒன்றுமே பண்ணுற, யாருப்பா நாங்களாம் இல்லைன்னு சொன்னோம், அதெல்லாம் அப்படிலாம் யாருமே சொல்லலையேப்பா அப்படிங்கிறாங்க. பின்ன என்னென்ன இப்போ நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தானே இருக்கு, நான் ஏதோ உங்கள் யார் மேலேயும் அக்கறையே இல்லாத மாதிரி அப்படி உங்கள் கல்யாணம் நடக்கணும்னா நான் கிளம்பி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேங்கிறதே மனசில் வச்சுட்டு நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நான் சொன்ன அந்த வார்த்தை உங்களை இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோன்னு நான் சத்தியமாக நினைக்கலண்ணே, அன்றைக்கி அவர் மேலே கோவமாக இருந்துச்சா, அந்த கோவத்தில் நான் உங்களே வந்து நீங்கள் போய் ராகவ் கிட்ட அப்படி சொன்னீங்கன்னு சொல்லிட்டு உங்ககிட்டயும் வந்து நான் கத்திட்டேன், சாரிண்ணே, நான் தான் அப்போவே சாரி சொல்லிட்டேனே அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா நிலா, நீ சாரி சொன்னதான், நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் நீ சொன்ன வார்த்தை எனக்கு ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருந்துச்சுப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ அண்ணா சத்தியமாக இல்லை, உங்கள் எல்லாரையும் விட்டுட்டு என்னால் ஒரு நாள் கூட இருக்க முடியாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணே, அப்படிலாம் நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே இப்போ சோழன் முகத்தில் அப்படியே பல்பே எரியுது, அப்படியே பயங்கரமாக சிரிக்கிறாரு, சிரிச்சுக்கிட்டே அப்படியே சந்தோஷமா, ஆஹா நிலாவே சொல்லிட்டா, அப்போ இனிமேல் அவன் அந்த வீட்டை விட்டு போக மாட்டா, வர வர அவகிட்டையும் நல்ல மாற்றமெல்லாம் தெரியுதே, சோழா விட்டுறதடா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்காரு மனசுக்குள்ளாரே. அப்போ சேரனும் நிலாவும் வந்துட்டு ஒரு மாதிரி எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கும்போது சோழன் மட்டும் வேற ஒரு உலகத்தில் இருக்க மாதிரி அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர் ஒரு மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருக்கதை பார்த்தோன்னே நிலா அப்படியே பார்க்குறாங்க, சோழன் அப்படிங்கிறாங்க. அப்போ கூட அவர் கண்டுக்காமல் அப்படியே இருக்கும்போது பட்டுன்னு அவர் தொடையில ஒரு அடியை போடுறாங்க. சோழன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன உலகத்தில் இருக்கீங்க, நாங்கள் இங்கே பேசிகிட்டு இருக்கோம், நீங்கள் பாட்டுக்கு இங்கேயும் மேலே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கீங்க என்ன அப்படிங்கிறாங்க. ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நிலா, நீயே உன் வாயால் சொல்லிட்ட இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு, அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும், அப்படியே நான் கனவு உலகத்தில் மிதந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. கனவு உலகத்தில் மிதக்குறீங்களா, இங்கே பாருங்கள் சோழன், நான் ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், இப்படியே கனவுலேயே இருந்து வாழ்க்கையை ஓட்டிடலாம்லாம் நினச்சிட்டு இருக்காதீங்க, உங்களுக்குன்னு லைஃப்பில் ஒரு கோலை செட் பண்ணி எப்படி முன்னேறணுமோ அதுக்கான வழியை பாருங்கள், அதை விட்டுட்டு நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக அப்படியே கனவு உலகத்தில் மிதக்கிறேன், அதை நினச்சேன் இதை நினச்சேன்னு சொல்லிட்டு கனவுலேயே வாழ்க்கையை ஓட்டிடலான்னு நினைக்காதீங்க, அது நிஜத்துக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ சேரன் சரியாக சொன்னப்பா, நல்லா சொல்லு, எப்போ பாரு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் அப்படியே தான்ப்பா அவன் சுற்றிட்டு இருக்கான், ஆனால் ஒன்று பண்ணிலா, நீ அவன் கூடவே இருந்து இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒவ்வொன்றும் நீ பண்ணன்னு வச்சுக்குவேன், அவன் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவான்ப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குப்பா அப்படிங்கிறாங்க. அண்ணா என்னண்ணா எனக்கு மட்டும் நம்பிக்கை இல்லாமையா, அது எல்லாமே எனக்கும் இருக்குண்ணே, ஆனால் ஒன்று அவர்கிட்ட வந்து நேராக ஒரு விஷயத்த நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதையே வச்சுட்டு சும்மா நம்மளை கடுப்பேற்றுற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்பாருண்ணே, அதனால தான் நான் அவர்கிட்ட எதையுமே வெளியே காட்டிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. சேரன் உடனே சிரிக்கிறாரு. அப்படியே பண்ணிலா, அப்படின்னா உன் மனசில் இங்கே இருக்கணுங்கிற ஆசை இருக்குதானேப்பா, இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்டில, அவங்ககிட்ட நீ காட்டலனாலும் பரவாயில்லப்பா, அட்லீஸ்ட் எங்ககிட்டயாவது சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. என்னண்ணா உங்ககிட்ட சொல்லாமல் நான் வேறு யார்கிட்ட சொல்ல போகிறேன், இப்போ என்ன உங்களுக்கு, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேணுங்கிற பயத்தில் தான் நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா,
அப்படின்னா நான் இப்போ சொல்கிறேன்னா நீங்கள் கேட்டுக்கோங்க. அன்னைக்கு ஏதோ நான் கோவத்தில் சொல்லிட்டேன். ஆனால் இனிமேல் நான் இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உங்கள் எல்லாருக்குமே நான் உங்கள் கூடவே இருந்து எல்லாமே நான் பண்ணுவேன். போதுமா அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, இந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு அப்படிங்கிறாங்க. சரிண்ணே, சந்தாக்கு கால் பண்ணுங்க, நம்ம பேசலாம் என்னாச்சுன்னு அப்படிங்கிறாங்க. சரிப்பா இதோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணால் சந்தா எடுத்துகிட்டு அவங்களும் அதை எப்படி ஹிந்தியிலே தான் பேசுகிறாங்க. அப்போது சேரனுக்கு 1-2 விஷயம் புரியல அப்படிங்கும்போது அனிஷ் வாங்கிட்டு பேசுகிறாரு. என்ன அனிஷ் சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன பையா, நீங்கள் தான் பையா சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதான் அனிஷ் ஏதோ வீட்டில் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக முடிவெடுங்க பையா, நீங்கள் சொல்கிறதுல தான் இருக்குது. இல்லைனா உடனே வர சொல்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. சொல்ல முடியாது, டைம் கொடுத்து இந்த டைமுக்குள்ளார வரணும்னு சொன்னால் கூட எங்களால் அதை மீற முடியாது பையா அப்படிங்கிறாங்க. நீ ஏன் அனிஷ் இப்படி பயந்துட்டுருக்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன பையா பண்ண முடியும், என் அப்பா அம்மாவே அவங்களுக்கு பயந்துட்டு அங்கே தான் இருக்காங்க. எங்களால் எதுவுமே பண்ண முடியாது பையா. நான் இங்கே ஊருக்கு கூட்டிகிட்டு வரதுக்கே சந்தாவை எவ்வளோ சண்டை போட்டு நான் கூப்பிட்டு வந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க. அதுக்கு உடனே இப்போ சேரன் சொல்கிறாரு, என்ன அனிஷ், சந்தாவை அங்கேருந்து நீ கூட்டிகிட்டு வரதுக்கு உனக்கு ஒரு தைரியம் இருந்திருக்குல்ல, அந்த தைரியத்தோடே இரு, நாங்கள்லாம் இருக்கோம்ல, நம்பிக்கையோடு இரு, சீக்கிரமாகவே பண்ணிடலாம். நான் வீட்டில் எல்லார்ட்டையும் கலந்து பேசிட்டு நான் சொல்கிறேன் சரியா அப்படிங்கிறாங்க. சரிங்க பையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ உடனே நிலா பார்க்குறாங்க. சொல்லிட்டேன்ப்பா, சீக்கிரமாக பண்ண சொல்லி தான் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னென்ன டைமை கடத்திட்டே இருக்க வேண்டாம், வாங்க நம்ம இப்போயே போய் அங்கிள் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக வராங்க. நடேசன் வெளியில் சவுண்டாக வச்சு பாட்டு கேட்டுட்ருக்காரு. நேராக போயிட்டு நிலா வந்து அங்கிள்னு 2 வாட்டி கூப்பிட்றாங்க. அவர் கண்ணை மூடிக்கிட்டே பாட்டு கேட்டுட்ருக்கவும் அவர் காதலே விழலை. போய் வேகமாக அப்படி ஷோல்டரில் ஒரு அடி அடிச்சுட்டு அங்கிள் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு அவர் முழிச்சு பார்த்துட்டு இப்போ சவுண்டை கம்மி பண்ணிட்டு, என்னம்மா அடிச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. பின்னென்ன வந்து நானும் இத்தனை வாட்டி அங்கிள்னு கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க, அதுவும் இவ்வளோ சத்தமாவா, உங்கள் ஒரு ஆளுக்கு கேட்டால் பார்த்தாதா ஊரே கேட்குற மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இப்போ என்னம்மா உன் பிரச்சனை, நான் பாட்டுக்கு தானே வெளியில் உட்காந்துட்டு இருக்கேன், இப்போ வந்து என்னை அடித்தது இல்லாமல் இப்போ என்னை திட்டிட்டு வேற இருக்கியா நீ அப்படிங்கிறாங்க. ஆமாம் பின்ன என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ ஏதோ சொல்கிறதுக்காக தானே வந்திருக்க, என்ன விஷயம் அதை சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணோம்ல, அதை பற்றி நீங்கள் என்ன முடிவெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா நான் என்னம்மா அதில் முடிவெடுக்கிறது, அன்றைக்கி தான் அவன் வந்தான், அவன்கிட்ட நான் பேசினேனே, அதான் அவனும் சரின்னு சொல்லிட்டேன், நானும் சரின்னு சொல்லிட்டேன். இந்த சேரன் பையன் தான் எதுவுமே குடிக்காமல் பேசிகிட்டு இருக்கான், முதல்ல அவன்கிட்ட என்னன்னு கேட்டுட்டு வா, அப்புறமா என்கிட்ட கேட்பேன், எனக்கு இதிலலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, என்னை என்ன பண்ண போகிறீங்க, வந்து இந்த இடத்துல நில்லுடாம்பிங்க நான் நிற்பேன், இந்த இடத்துல உட்கார்டாம்பிங்க நான் உட்காருவேன், இதை பேசுங்க அதை பேசுங்கம்பிங்க, வேறு என்கிட்ட என்ன நீங்கள் கேட்க போகிறீங்க, அதை தானே செய்ய சொல்ல போகிறீங்க, இதில் எனக்குலாம் ஒரு பிரச்சனையும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. என்ன வீட்டுக்கு மூத்த மனுஷனா ஒரு பொறுப்பாக பேசாமல் அங்கே வந்து உட்கார சொன்னால் உட்காரேன், இங்கே வந்து நிற்க சொன்னால் நிற்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா இப்போ என்னை என்னதாம்மா பண்ண சொல்கிற, நீ சொல்லுமா, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. என்ன சொன்னாலும் கேட்குறீங்களா, உங்களுக்கே தோண வேணாமா, கல்யாணம் பண்ண போகிற அங்கிள், அது எவ்வளோ பெரிய விஷயம், அப்போது நீங்கள் தானே முன்னாடி நின்று இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம், இல்லை எங்கே பண்ணணும் என்னைக்கு பண்ணணும், இதெல்லாம் யார் பண்ணுவாங்க, நீங்கள் தானே உட்காந்து பார்க்கணும், முதல்ல எழுந்துச்சு வாங்க உள்ளே அப்படிங்கிறாங்க. உள்ளே வரணுமா, எதுக்குமா இப்போ என்ன உள்ளே கூப்பிட்ற அப்படிங்கிறாங்க. டைம் ஆயிடுச்சுல சாப்பிடலாம் உள்ளே வாங்க அப்படிங்கிறாங்க. ஓ சாப்பிட்றதுக்கு கூப்பிட்றியோ, நான் இப்போ தான் சாயந்தரம் தான் வாடா டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தேன்னா, அதனால் எனக்கு பசிக்கலாமா, நான் கொஞ்சம் நேரம் கஞ்சிட்டு சாப்பிட்டுக்கிறேன், நீங்களாம் போய் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே பயங்கரமாக கோவம் வருது. என்ன அப்புறமா அது சாப்பிட்றீங்களா, அப்படின்னா இப்போ நான் நிஜமாக உங்களை சாப்பிட கூப்பிட்டேன்னு நினச்சி தான் பேசிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ஐயய்ய என்னம்மா நீ சாப்பிட கூப்பிட்டேங்கிற அப்புறம் கூப்பிடலங்கிற, இப்போ என்னை என்ன தான் செய்ய சொல்கிற அப்படிங்கிறாரு. உங்களெல்லாம் வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல அங்கிள், இப்போ நீங்கள் எழுந்திரிச்சு உள்ளே வரீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. எதை பார்த்தாலும் மிரட்டியே தான் நீ சொல்லிட்டு இருப்பியோ, சரி வரேன் உள்ளே போ அப்படிங்கிறாங்க. வாங்க முதல்ல நீங்கள் உள்ளே போங்க அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அப்படியே திரும்பி பார்த்துட்டு என்ன புள்ள நீ அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. உள்ளே வந்தேனே, சரி இப்போ உள்ளே வந்துட்டேன், இப்போ என்ன பண்ண சொல்கிற அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணணுமா, கேலண்டர் எடுத்து பாருங்கள், எந்த நல்ல நாளில் பண்ணலாம், எங்கே பண்ணலாம், இதெல்லாம் உட்காந்து பேசலாம்ல, எப்போ பாரு ரேடியோவை ஆன் பண்ணி வச்சுட்டு சும்மா ரேடியோவே கேட்டு உட்காந்துட்டு இருந்தால் போதுமா அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன உனக்கு நாள் குறித்து சொல்லணும் அவ்வளோதானே, அதுக்கேமா இவ்வளோ பேச்சு பேசுகிற, இதுக்கு அந்த ரேடியோ பெட்டியில் வந்து பேசுகிறவங்களே தேவலாம் போல இருக்கே அப்படிங்கிறாங்க. சரி பாருங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவரு கேலண்டர் எடுத்து பார்க்குறாரு. பார்த்துட்டு இந்த நாள் நல்லா இருக்கு, இதில் கூட பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த மாதிரி பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க. சரிங்க அங்கிள் அப்படியே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு நடேசன் கூப்பிட்றாரு. ஏம்மா நிலா இங்கே வாயேன் அப்படிங்கிறாங்க. என்ன அங்கிள் அப்படிங்கிறாங்க. உனக்கு சாதாரணமாக ஒரு விஷயத்த நீ சொன்னினாலே நாங்கள் செய்வோமா, ஏமா அப்படி மிரட்டி பேசுகிற அப்படிங்கிறாங்க. எது சாதாரணமாக ஒரு விஷயத்த நீங்கள் எல்லோரும் சொன்னால் இந்த வீட்டில் இருக்க எல்லோரும் நீங்கள் கேட்பீங்க, அதை நான் நம்பணும் அப்படி தானே, எதை சொன்னாலும் உங்ககிட்ட ஒரு மிரட்டி சொன்னால் மட்டும்தான் உங்கள் காதில் விழுது, அதை செய்கிறீங்க, அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட வந்துட்டு அப்படி சாதாரணமாக நான் சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேல, இப்போ என்ன நான் போகலாமா, போய் பாட்டு கேட்கலாமா அப்படிங்கிறாங்க. போய் கேளுங்க, ஆனால் உங்களுக்கு மட்டும் கேட்குற மாதிரி வச்சு கேளுங்க ஓகேவா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே போயிடுறாரு.
இப்போ சேரனை பார்த்துட்டு, "அண்ணா இப்போ அங்கிளே சொல்லிட்டாங்கல்ல, அந்த நாள்லே வச்சுக்கலாம் தானே? உங்கள் எல்லாருக்கும் ஓகே தானே?" அப்படிங்கிறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. "என்ன நான் கேட்டுட்ருக்கேன், நீங்களாம் சிரிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. உடனே சேரன் சொல்கிறாரு, "அப்படி இல்லைப்பா நிலா, நீ பண்ணுறதெல்லாம் எங்களுக்காக இது வரைக்கும் யாருமே முன்னாடி நின்று இந்த மாதிரி ஒரு விஷயத்த எங்களுக்காக பண்ணணும்னு யோசிச்சதே இல்லைப்பா இந்த வீட்டில். இப்படி நீ இருந்து ஒவ்வொன்றும் எங்களுக்கு யோசிச்சு யோசிச்சு பண்ணுற பத்தியா, அதனால தான்ப்பா உன்னை எங்களுக்கால விட்டு கொடுக்கவே முடியல." அப்படிங்கிறாங்க. "ஐயோ அண்ணன் போதும், இது நம்ம குடும்பம். நான் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி எப்படியோ இருந்தீங்க, நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கூட அப்படி தான் இருந்தீங்க. இப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் மாறி இருக்கீங்க. போக எல்லாம் சரியாக போய்டுண்ணே. நீங்கள் ஏன் அதை பற்றிலாம் யோசிக்கிறீங்க? நான் இருக்கேன்ல, பார்த்துக்கிறேன் விடுங்க. ஆனால் என்ன, எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுறேன். தெரியாத விஷயம் இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரும் எனக்கு சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன்." அப்படிங்கிறாங்க. உடனே பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி சூப்பர் அண்ணி, எனக்கு தான் தெரியாத விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டு கற்றுக்கிறேன்னு பார்த்தா நீங்கள் கூட தெரியாத விஷயத்தில் எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க." அப்படிங்கிறாங்க. "டேய் பல்லவா, ஒரு விஷயம் நமக்கு தெரியலனா அது சின்னவங்களா இருந்தால் கூட நல்லதாக சொன்னால் நம்ம கேட்டுக்கணும்டா, அதில் தப்பே இல்லையே." அப்படிங்கிறாங்க. கரெக்டு தான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு வழியாக அனீஷுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டேட்டில் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமெல்லாம் பேசி முடிவெடுக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.